அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். நீட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும்? ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங். ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்கிற இடங்கள், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், 15% சீட்ஸ் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் தமிழ்நாடு, அதாவது எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜிலும் 15% இடம் கொடுக்குறாங்க. அந்த இடத்துக்கெல்லாம் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் நடக்கும். ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கு தனிப்பட்ட அப்ளிகேஷன் நம்ம போட வேண்டியதில்லை. அவங்க கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கவுன்சிலிங்ல கலந்துக்கலாம். ஸ்டேட் கோட்டா பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாநிலத்தில் நடத்தக்கூடிய ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்க்கு நம்ம அப்ளிகேஷன் போடணும். ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த குழந்தைகள் தேவைப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் அல்லது 2 அப்ளிகேஷன், கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, இந்த மாதிரி 2 அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்குங்க. தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் வெளி மாநிலத்தில் போய் ஸ்டேட் கோட்டாவில் கலந்துக்கணும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும்தான் கலந்த முடியும். மற்ற மாநிலத்தில் தமிழக மாணவர்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் எடுக்க முடியாது. அதே மாதிரி மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்க முடியாது. ஆல் இண்டியா கோட்டால நம்ம சீட்ஸ் எம்சிசி கவுன்சிலிங்ல எடுத்துக்க முடியும். பட் அது பிரைவேட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டா பர்சன்டேஜ் கிடையாது. அப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும்தான் இருக்குங்க. அப்போ இது தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி கவுன்சிலிங் ப்ராசஸ் ரிலேட்டடா, கட் ஆஃப் ரிலேட்டடா நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம இந்த வீடியோ நிறைய குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் போய் சேரணும். லைக் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு என்கரேஜ்மெண்டா இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் எப்படி கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும், எப்படி அப்ளிகேஷன் போடணும், என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற டீடைல்டு ஃப்ளோ சார்ட் தான். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க. ப்ராசஸ் ஆஃப் ஆன்லைன் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அப்படிங்கிற வெப்சைட்டை பார்த்துட்டே இருக்கணுங்க. www.tnmedicalselection.org வெப்சைட்டை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த வெப்சைட்ல தான் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. எவ்வளவு நாள்ல இருந்து எவ்வளவு நாளுக்கு அப்ளிகேஷன் போடுறது அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஸோ கிளிக் அந்த அப்ளிகேஷன் போடுற லிங்க்ல பாத்தீங்கன்னா கிளிக் த லிங்க் அப்ளை ஆன்லைன் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்ளிகேஷன் 23-24. இது போன வருஷம் உள்ளது. ஸோ இந்த வருஷம் 24-25 அப்படிங்கிறது வருங்க. அப்போ இது லாஸ்ட் இயர் ப்ராஸ்பெக்டஸ் பேஸ் எக்ஸ்பிளைன் பண்றோம். அப்போ டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்ல போயிட்டு நமக்கு அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற இது வருங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராஸ்பெக்டஸ் எல்லாம் எடுத்து படிச்சு பார்த்துடணுங்க. அப்போ செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் டு ஃபில் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா. லாஸ்ட் இயர் கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு தனி அப்ளிகேஷனும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன் இருந்தது. ஸோ இந்த வருஷம் ஒரே அப்ளிகேஷனா இருக்குமா அல்லது 2 அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணுங்க. ஸோ இப்போ 2 அப்ளிகேஷன் லாஸ்ட் டைம் போடுற மாதிரி இருந்தது. அந்த அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் fill all the mandatory columns in the online application. என்னென்ன டீடைல்ஸ் கேட்குறாங்களோ, எப்படி நீட் எக்ஸாமினேஷன் நீங்க அப்ளை பண்ணீங்களோ, ஸோ அதே மாதிரி எல்லா டீடைலையும் நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்குங்க. அது நீட் அப்ளிகேஷன் போட்ட மாதிரியே தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி உங்களோட இதே மாதிரி லாகின் ஐடி பாஸ்வேர்ட்லாம் செட் பண்ணி உங்களுக்கு டீடைல்ஸை ஃபில் பண்ற மாதிரி வருங்க. அப்லோட் ஆல் த மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நிறைய டாக்குமெண்ட்ஸ் நம்ம என்ன சைஸ்ல வைக்கணும், என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும், போட்டோஸ் தேவைப்படும், சர்டிஃபிகேட் தேவைப்படும், அதில் என்ன சைஸில் கம்ப்ரஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வீடியோவில் போடுவோம். ஸோ எங்கள் வீடியோ மறக்காம ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அப்போ அப்லோட் தான் ஆல் த மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் இன் த ரெலவன்ஸ் ஃபீல்ட். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், ஒரு 14 டாக்குமெண்ட் வருங்க மேக்ஸிமம். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு சில டாக்குமெண்ட் தேவைப்படாது, மைனாரிட்டிக்கு ஒரு டாக்குமெண்ட் ஆட் ஆகும். இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தேவையான டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ₹500 ஃபார் ஆன்லைன் fill application. So except for SC, SC, ST க்கு இன்கம் கம்மியா இருந்தா தேவைப்படாது. 2.5 lakhs குள்ள இருந்தா. For government quota and management quota-க்கு ₹1000. மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ₹1000 கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு அப்ளிகேஷன் போட்டீங்க, கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் ₹500, மேனேஜ்மெண்ட் கோட்டா 1000, ரெண்டுக்கும் போடுற மாதிரி இருந்தா தனித்தனி அப்ளிகேஷன் ₹1500 நம்ம ஆன்லைன்ல பே பண்ற மாதிரி இருக்குங்க. ஸோ இது பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, filled in online application will be scrutinized. அந்த அப்ளிகேஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட் will be published in the official website. மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது கண்டிப்பா நம்ம லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 10 days டைம் எடுத்துக்கோங்க. மினிமம் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ஜூன்ல நமக்கு ரிசல்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு ஜூலை 15th தான் நமக்கு ரேங்க் லிஸ்ட் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கண்டிப்பா ஜூலை 2nd வீக்ல தான் நமக்கு ரேங்க் லிஸ்ட் வரும். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் இருக்கும், ஸ்பெஷல் கேட்டகரிக்கு இருக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கும், மைனாரிட்டி லிஸ்ட் இருக்கும், என்ஆர்ஐ லிஸ்ட், இது மாதிரி எல்லா கேட்டகரிக்கும் நமக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, மெரிட் லிஸ்ட்னு சொல்லக்கூடியது. ஸோ இது ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் பாருங்க. பேஸ்ட் ஆன் த மெரிட் எலிஜிபிள் லிஸ்ட் கேண்டிடேட் வில் பி ஷெட்யூல் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங். அப்போ இந்த
இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படின்ற மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி ஒரு 3 or 4 டேஸ்ல நமக்கு கவுன்சிலிங் ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் யாருக்கு நடக்கும்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட நடக்கும். சில ஸ்பெஷல் கேட்டகரி, ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ் கேட்டகரி, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இதுக்கெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜெனரல் கேட்டகரி கவுன்சிலிங் நடக்குங்க. அப்போ அதுல என்ன பண்ணுவாங்க, கவுன்சிலிங் ப்ராசஸ்ல பேமெண்ட் ஆஃப் நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஆஃப் 500 rupees ஆர் 1000 rupees ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. நீங்க கவர்மெண்ட் காலேஜஸ்ல மட்டும் நீங்க கவுன்சிலிங்ல கலந்துக்கணும் அப்படின்னா இதுக்கும் பாத்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்ல எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் கவுன்சிலிங் நடக்க போகுது அப்படிங்கறத சொல்லுவாங்க. அப்ப கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும் நீங்க கலந்துக்கிறீங்கன்னா 500 rupees நீங்க மீண்டும் கட்டணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் கட்டணுமா 1000 ரூபாய் நீங்க நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் கட்டணும். ஸோ இது கட்டினதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு ஆப்ஷன் வருங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா நம்ம பண்ண முடியாது. செக்யூரிட்டி டெபாசிட் 30,000 ஃபார் கவர்மெண்ட் கோட்டா, அது நீங்க கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு தேவையில்லை. பிரைவேட் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டாக்கு போகணும் அப்படின்னா நீங்க 30,000 ரூபாய் சாய்ஸ் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகணும்னா 1 lakh rupees கட்டணும். அப்போ இது ரெண்டுக்குமே நீங்க கலந்துக்கிற மாதிரி தான் 1,30,000 கட்டணும். ஆல்ரெடி நீங்க 1,500 ரூபாய் கட்டியிருப்பீங்க. இல்ல நமக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும்னா 30,000 பிளஸ் 500, இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டானா 1 lakh பிளஸ் 1,000. அப்போ இந்த 30,000ம் 1,00,000 30,000 1 lakh ரீஃபண்டபிள். கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. சார் இந்த டியூரிங் கவுன்சிலிங் கழிச்சுக்குவாங்களா, சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம்னு கிடையாதுங்க. லாஸ்ட் இயர் வேற மாதிரி இருந்தது, அதுக்கு முந்தின வருஷம் வேற மாதிரி இருந்தது. அப்போ இந்த 30,000 rupees கட்டுறீங்க அல்லது 1 lakh கட்டுறீங்க, 1,30,000 கட்டுறீங்க அப்படின்னா 3 monthsக்கு அப்புறம் டிசம்பர் மந்த்ல நமக்கு ரீஃபண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுங்க. அப்போ இந்த செக்யூரிட்டி டெபாசிட் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பே பண்ணதுக்கு அப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணதுக்கு அப்புறம் பேஸ்ட் ஆன் த கேண்டிடேட் சாய்ஸ், அது நீங்க சாய்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். நீங்க அதுதான் முக்கியம். கவுன்சிலிங் ப்ராசஸ்லேயே மிக முக்கிய பார்ட் வந்து அப்லோடிங் த டாக்குமெண்ட்ஸுங்க. டாக்குமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல. கவுன்சிலிங் ப்ராசஸ்ல மிக முக்கியமான பார்ட் சாய்ஸ். இந்த சாய்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி லாக் பண்ணணும். உடனே லாக் பண்ணிடுவாங்க நிறைய பேர். அப்புறம் மாற்ற நினைப்பாங்க, முடியாதுங்க. அது சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது ஆல் இண்டியா கோட்டால லாஸ்ட் டேட்ல டைம் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் அப்பப்போ லாக் பண்ணிட முடியும். அப்போ லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பி பண்ண முடியலைங்கிற வருத்தங்கள் வரும். அதனால பொறுமையா பண்ணணும். அவசரப்பட்ட சாய்ஸ் லாக் முடியாது. அதுக்கப்புறம் ப்ராசஸிங் நடக்கும். ப்ராசஸிங் நம்ம ஒரு 6 நாள் 8 நாள் டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் 6 to 7 days கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ப்ராசஸிங் 1 day நடந்து நமக்கு ஆஸ் பர் த அப்ளைங் 69% ரூல் படி நமக்கு நீட் மார்க் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, நமக்கு அலாட்டட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த அலாட்டட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வந்துடும். எதுல வரும், டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்ல வரும். யாருக்கெல்லாம் காலேஜ் அலாட் ஆச்சு அப்படின்னு வருங்க ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங். ஸோ இது மாதிரி செகண்ட் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அலாட்டட் கேண்டிடேட்ஸ் கேன் பி பேமெண்ட் த டியூஷன் ஃபீஸ். அப்போ டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது அது கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு ஒரு 18,000 இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபீஸ் நம்ம கட்டணும் ஆர்டரை டவுன்லோட் பண்றதுக்கு. கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் 4.35 lakhs அல்லது 4.4 அல்லது 4.5 ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு 3 கேட்டகரி இருக்குங்க. அந்த 4.5 லட்சம் கட்டணா தான் ஆர்டர் எடுக்க முடியும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 13.5 லட்சம் கட்டணும். என்ஆர்ஐ கோட்டாக்கு 24.5 லட்சம் கட்டணும். என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டாக்கு 21.5 lakh கட்டணுங்க. என்ஆர்ஐ லேப்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வராது, அது செகண்ட் ரவுண்ட்ல தான் வருங்க. அப்போ இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்கும் நமக்கு டியூஷன் ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் ஆர்டரை டவுன்லோட் பண்ணலாம். இது ப்ரொவிஷனல் ஆர்டர். ஸோ இந்த டவுன்லோட் ஆர்டர் பண்ணிட்டு அடுத்தது கம்ப்ளீட் அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் இந்த காலேஜ் ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளார நம்ம அட்மிஷன் முடிச்சுக்கணும். லேட்டாக போனால் நமக்கு அட்மிஷன் தரமாட்டாங்க. அது வேக்கன்ட் லிஸ்ட்ல அடுத்த ரவுண்டுக்கு போயிடுங்க. அப்போ இதுதான் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸில் நீங்கள் தெளிவாக கவனிக்க வேண்டியது, ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் tnmedicalselection.org வரும். ஸோ அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் 2 அப்ளிகேஷன் இருக்கு. கவர்மெண்ட் கோட்டாக்கணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கணும். இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லா காலமும் நீங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஆல் த டேட்டாஸ் ஆஸ் பர் த நம்ம அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ்ல கேட்குற மாதிரி எல்லா டீடைல்ஸும் நமக்கு ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் இட் இஸ் நான் ரீஃபண்டபிள் 500 1000 கட்டணும். அதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் பேஸ்ட் ஆன் த மெரிட் லிஸ்ட் கவுன்சிலிங் ஷெட்யூல் டேட் கொடுப்பாங்க. அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல்ல கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு 500 ரூபாய் கட்டி நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1000 ரூபாய் கட்டி சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது நான் ரீஃபண்டபிள். சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி நம்ம செக்யூரிட்டி இது கவுன்சிலிங்ல கலந்துக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா 30,000 ரூபாய் கவர்மெண்ட் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் 1 லட்சம், ரெண்டுக்கும் தேவைப்படனா 1,30,000 கட்டணும். அப்போ இது தேவைப்படுறவங்க இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்கும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி அதுல நீங்க லாக் பண்றதை கவனமா பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு ஆஸ் பர் த ரிசர்வேஷன் ரூல் படி மெரிட் லிஸ்ட் படி நமக்கு அலாட்மெண்ட் ஆர்டர்
அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி செலெக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேமெண்ட் எல்லாம் ப்ராசஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஆர்டரை டவுன்லோட் பண்ணி இத்தனை நாளில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் கலந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நம்ம சேராமலும் விடலாம். ஃப்ரீ எக்ஸிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கு. அப்படின்னா என்ன, ஃப்ரீ எக்ஸிட்னா என்ன? ஃபர்ஸ்ட் ரவுண்டில் காலேஜ் கிடைச்சிருச்சு, சேராமல் விட்டுட்டேன், நம்ம வந்து செகண்ட் ரவுண்டில் போய்க்க முடியுமா? இப்படி நிறைய சந்தேகங்கள் இருக்குங்க. இந்த மாதிரி சந்தேகத்துக்கு எல்லாருக்குமே நமக்கு தெளிவான வீடியோஸ் பதிவு பண்ணிட்டு இருப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவைப்படாதவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. 9363443685. ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் இரவு 9 முதல் 10 வரைக்கும் நீங்கள் கால் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு எங்கள் பதில் எப்பொழுதும் உங்களுக்கு சரியான முறையில் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.